ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு ஈஸ்வர தத்துவம். துணை தலைப்பு ஈஸ்வரனும் சக்தியும். ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவரா? இல்லை. ஈஸ்வரன் வெளியே இருந்தால் நாம் வெளியே கூப்பிடும்போது அவருடைய சப்தம் நமக்கு கேட்க வேண்டும். அப்படி கேட்காததால் ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவரில்லை என்று உணர்கிறோம். ஈஸ்வரனுக்கு ஓர் இருப்பிடம் உண்டு. அவர் எங்கும் நிறைந்தவராக இருந்தால் ஒருவரும் இறந்து போவதற்கு இடமில்லை. உதாரணமாக, ஒரு வீட்டில் உள்ளேயும் வெளியேயும் நிறைய சாமான்கள் இருக்கின்றன. ஆனால் வெளியே இருக்கும் சாமான்கள் அழியும் வரையில் உள்ளே இருக்கும் சாமான்களுக்கும் அழிவில்லை. வெளியே இருக்கும் சாமான்களை மாற்றினால்தான் உள்ளே இருக்கும் சாமான்களை மாற்ற முடியும். அதைப்போல் ஈஸ்வரன் உள்ளேயும் வெளியேயும் நிறைந்திருந்தால், வெளியேயுள்ள ஈஸ்வரன் எல்லாம் அழிந்தால்தான் உள்ளே இருக்கும் ஈஸ்வரனுக்கு அழிவு உண்டாகும் என்று தெரிய வருகிறது. அப்போது ஈஸ்வரன் எங்கும் நிறைந்தவர் என்ற நமது எண்ணம் தவறு என்று தெளிவாகிறது. பகலில் சூரிய பிரகாசம் எல்லா இடத்திலும் பரந்திருக்கிறது. அப்போது வெளிச்சம் இல்லாத இடமே இல்லை. ஆனால் சூரியன் ஒன்றுதான் இருக்கிறது. உலகம் முழுவதும் பரவி இருப்பது சூரியனுடைய கதிர்களேயாகும். அதுவல்லாமல் சூரியன் அல்ல. சூரியன் ஓரிடத்தில் நின்று கொண்டு அதன் கதிர்களால் உலகத்தை ஒளிமயமாக்குகிறான். அவ்விதம் அல்லாமல் உலகம் முழுவதும் பல சூரியன்களை கொண்டு நிறைந்திருக்கவில்லை. இரவில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தால் அதை சுற்றியுள்ள இருட்டு நீங்கி வெளிச்சம் பரந்து காணப்படும். ஆனால் அப்படி பரந்து காணப்படுவது தீபம் அல்ல. தீபம் பரந்திருக்குமானால் அங்கெல்லாம் தீபம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் சுற்றிலும் பரந்திருப்பது தீபத்தின் வெளிச்சமேயாகும். இப்படி சைத்தன்ய பொருள்களான சூரியன், அக்னி முதலானவைகளின் சக்தியினால் அல்லது பிரகாசத்தினால் அந்தகாரம் நிவாரணம் செய்வதாக, அதாவது இருள் நீங்குவதாக நாம் காண்கிறோம். அவ்விதம் அல்லாமல் உலகம் முழுவதும் அவை நிறைந்திருப்பதில்லை. இதை போலவே ஈஸ்வரன் ஓரிடத்தில் இருக்கிறார். ஹிருதய கமல மத்தியே தீபமத்வைத்த சாரம், அதாவது இதய கமலத்தினுடைய நடுவில் பிரம்ம ஜோதியாக இருக்கிற அத்வைத்த சாரமான விஞ்ஞான விளக்கு அல்லது தீபம் பிரகாசிக்கிறது. நானா சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாசுரம் ஞானம் யஸ்யது சசுராதிகரண துவாரா பகிஸ்பந்ததே. அதாவது, ஒரு குடத்தில் பல துவாரங்களிட்டு அதனுள் நல்ல பிரகாசமுள்ள ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அத்வாரங்களின் வழியாக விளக்கின் பிரகாசம் வெளியே எல்லா இடங்களிலும் பரவுகிறது. அதைப்போல் இருதயத்தில் பிரம்மஜோதியாக இருக்கின்ற விஞ்ஞான தீபம் கண், மூக்கு முதலான நவத்வாரங்கள் வழியாக வெளியே பிரகாசிக்கிறதாகும் உலகம். இவ்வாறு தன்னுடைய சக்தியே எங்கும் நிறைந்திருப்பது. அதல்லாமல் தான் அல்ல. அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார்? ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிர்தேஷே அர்ஜுன திஷ்டதி என்று கீதையில் கூறப்படுகிறது. ஈஸ்வரன் சர்வ பூதங்களினுடையவும் இருதயத்தில் வசிக்கிறார். இருதயத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் பிரகாசிக்கிறது. குறிப்பு: மனத்தின் இருப்பிடமாகிய புருவ மையம்தான் இருதயம். ஆத்ம நமஸ்காரம்.